அணு ஆயுதத்தால் இந்தியாவை பாகிஸ்தானால் அச்சுறுத்த முடியாது, ரஷ்யாவில் அடித்து கூறிய கனிமொழி. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்தியா தரப்பு நியாயத்தை உலகத்திற்கு எடுத்து சொல்ல மத்திய அரசு தூதுக்குழுவை அனுப்பியுள்ளது. ரஷ்யாவில் தூதுக்குழு சார்பில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்பி கனிமொழி, அணு ஆயுதத்தை காட்டி பாகிஸ்தான் இந்தியாவை பயமுறுத்த முடியாது என்றும் கூறியுள்ளார். இந்தியா அமைதி பக்கம் நிற்பதாகவும், நேர்மையாக இந்தியா தொடர்ந்து போராடும் என்றும் அவர் கூறியுள்ளார். கனிமொழி எம்பி பேசியதாவது: இந்தியா பாகிஸ்தான் மோதல் குறித்து நிறைய தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. பாகிஸ்தான் அணுசக்தி நாடு, அது அணு ஆயுதங்கள் கொண்டிருக்கிறது என்று தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் நாங்கள் உண்மையை தெளிவுபடுத்த விரும்பினோம். அது அணு ஆயுதங்கள் காட்டி இந்தியாவை அச்சுறுத்த முடியாது என்ற செய்தி நாங்கள் சொல்ல விரும்பினோம். இந்தியா நேர்மையாகவும் அமைதிக்காகவும் தொடர்ந்து போராடும். தீவிரவாத தாக்குதல் எதிராக ஒன்று நிற்போம் என்றும் கூறியுள்ளார். கனிமொழியை தொடர்ந்து பேசிய ஆர்ஜேடி எம்பி பிரேம்சந்த் குப்தா, பயங்கரவாதம் என்பது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுமைக்கும் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகிறது. ரஷ்யாக்களுக்கும் கூட மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், பாகிஸ்தானிலிருந்து பயங்கரவாத நடவடிக்கைகள் தூண்டப்படுவதை தடுக்க வேண்டும் என்பதும், பயங்கரவாதத்தை தடுக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது ரஷ்யா மக்களுடைய அரசாங்கத்திற்கும் நாங்கள் சொல்ல வந்த செய்தி. உலகில் நடைபெறும் எந்த ஒரு பயங்கரவாத நடவடிக்கைகளும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாகிஸ்தானுடன் சில தொடர்புகள் உள்ளன. அவர்கள் 4 போர்களையும் நூற்றுக்கணக்கான பயங்கரவாத தாக்குதல்களையும் எங்கள் மீது திணித்துள்ளனர் என்றும் கூறியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றங்க.